Namah Parvati Pade Hara Hara Mahadeva. Where is Tamaradi? Bro, safe வாங்க bro. புகை பிடிக்காதீர், உடல் நலத்திற்கேடு. Everyone subscribe to Atiyariki. அதான் தங்கணும். இங்க இருந்து வியூ பாயிண்ட் பாருங்க. பக்கத்திலே ஹில்ஸ் இருக்கு. நம்ம ஹரிகர் போர்ட் இங்க இருந்து ஒரு 17 கிலோமீட்டருங்க. பிளாக்வெல், ஆர்லி அண்ட் நம்ம சர்வீஸ் ப்ரோவோட டியூக் 200 ஹரிகர் போர்ட்ல ட்ரெக்கிங்கை போட்டுட்டு இப்படியே ரிட்டர்ன் டு ஹோம். இது இன்னைக்கு வந்து டே 4ங்க. கைஸ் நேற்று நைட்டு வந்து ரூமில் ஸ்டே பண்ணுறோங்க. லாங் ஹவுஸில் தான் தங்கணும். நைட்டு வந்தப்போ அந்த ஹில்ஸ்லாம் அப்படியே பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ இப்போ பாருங்கள் வியூ பாயிண்ட் பக்காவாக இருக்குது, வேற லெவலாக இருக்குங்க. மிஸ்ட் அப்படியே ஃபார்ம் ஆகிருக்கு, வெயிலும் இருக்குங்க. பார்க்குறதுக்கு செம்ம க்யூட்டாக இருக்குது. கொல்லி ஹில்ஸுக்குள்ளே போனால் இப்படி தான் இருக்கும். அங்கேக்குங்க காய்ஸ் இயற்கையோட அழகாக பாருங்கள், வேறு லெவலாக இருக்குது. நம்ம லடாக்கில் ரைட் பண்ணுற மாதிரியே இருக்குல்ல காய்ஸ். பட் ஆனால் அங்கே பாலைவனமாக இருக்கும். இங்கே அங்கேக்கங்க பச்சை பசேன்னு இருக்குங்க. மழை பெஞ்சு இருந்ததுன்னா இன்னும் வேறு லெவலாக இருக்குங்க. இந்த ஓடையிலலாம் தண்ணி வந்துட்டுருக்கும் போல். ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸில் மழை இல்லை போலங்க. வாவ், பிளாக் பழுக்கு இது மாதிரி ரோடெலாம் சாதாரண ரோடுங்க. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி இடம் பார்க்கவே முடியாதுங்க, அந்த மாதிரி இருக்குது. பச்சை மலையிலும் இப்படி தான் ஏறி இறங்கிட்டு இருக்கோம். சின்ன சின்ன ஹில்ஸாக இருக்குங்க உள்ளுக்குள்ளே. அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 15 கிலோமீட்டருங்க ஹரிகர் போர்ட்டுக்கு. இப்படியே தான் போக போகிறோன்னு நினைக்கிறேன். வா, இன்னொரு டேம் இருக்குங்க ரைட் சைடு. இங்கே உள்ள மக்கள்லாம் நம்மளை ஒரு வித்தியாசமாக பார்க்குறாங்க கைஸ். நேரு தாத்தா மாதிரி நிறைய பேர் இங்கே இருக்காங்க கைஸ் மகாராஷ்டிராவில். கைஸ் இங்கே பாருங்கள், இந்த ரோடெல்லாம் பாருங்கள். லெஃப்ட் ரைட்டு வியூ பாயிண்ட்டை பாருங்களேன், வேறு லெவலாக இருக்குது. பா, டென்ட்டு போட்டு தங்குற மாதிரி தான் இருக்குது. ஆனால் டென்ட்டு போட்டு தங்கி காலையில் எழுந்திரிக்கும்போது கரடி முன்னால் நிற்கும், அது மட்டும் நல்லா தெரியுது. ஸோ நைட்டில் வந்து விஷப்பாம்புகள் அதிகம் இருக்கலாம். அங்கேக்கங்கே சின்ன சின்ன கிராமமாக இருக்குது. காய்ஸ் ஹரிகர் போட்டுக்கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது. என்ட்ரி டிக்கெட்லாம் வாங்கிட்டு தான் உள்ளே விடுவாங்களா எனக்கு தெரியல. ஆஃப் ரோடு வந்துருச்சுங்க கொஞ்சம் கொஞ்சமாக. பையா டிக்கெட் 30 ரூபா, கேமராவுக்கு 100 ரூபா ஒன்றும். கைஸ் ஒரு வழியாக நம்ம பைக் ரைடை முடிச்சுட்டு ட்ரக் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். அங்கே தெரியுது பார்த்தீங்களா, மேலே தான் நம்ம ஹரிகர் போட்டிருக்கு. ஸோ ட்ரக்கிங் கிளம்பிட்டோம் வித் சரபீஸ் ப்ரோ அண்ட் ஆர்பி ப்ரோ. நம்ம மகாராஷ்டிராலேருந்து ஒரு சில ப்ரோ வந்தாங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டு சப்போர்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ட்ரக்கிங் எவ்வளோ கஷ்டமாக இருக்க போகுது என்னன்னு தெரியல. பட் ஆனால் அச்சீவ் பண்ணாமல் விட மாட்டோம். நம்ம அடிக்கடி சொல்லுவாங்க, விளாகிங்லையும் சரி ட்ராவல்லையும் சரிங்க, கண்டிப்பாக ஒரு நாள் அச்சீவ் பண்ணுவோம். ஸோ சப்போர்ட் மீ, இட்ஸ் யுவர் ஆர்டிஆர் விக்கி. கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா 1 மணிங்க. இங்கே பாருங்கள், இங்கே வந்தது வந்து 12 மணிக்கு. இது மாதிரி ட்ரெக்கிங் சூட்டு இது மாதிரிலாம் போட்டு ரெடியாக வரதுக்கு 1 ஹவர் ஆகிட்டோம். டோட்டலாக வந்து 4 ஹவர் ட்ரெக்கிங்கிறாங்க. ஸோ இந்த பையனை நல்லா பார்த்துங்க, எனர்ஜி இல்லை இப்போவே. உயிரோட இருப்பான் என்னன்னு தெரியல. கடைசி ஒரு டைம் மூஞ்ச பார்த்துங்க. எல்லாரும் இவன் தான் இவ்வளோ பருக்க சூப்பராக போகிறானே, இவன் மேலே ஏறிடுவான் போல நினைப்பாங்க. நடுவில் உட்காந்துட்டு வர போகிறேன். அப்போ தெரியும் எல்லாத்துக்கும். ப்ரோ இங்கிட்டு போகணும்னு நினைக்கிறேன். ப்ரோ வந்து பேரி கிரில்ஸ் மாதிரி வரப்பல ஸ்டார்ட் பண்ணி ஒரு 500 மீட்டர் தான் இருக்கும். நம்ம வெஹிக்கிள் அங்கே தெரியுது பார்த்தீங்களா, நம்ம சர்வீஸ் ப்ரோ நாக்கு தொங்க உட்காந்துருக்காரு. வாங்க ப்ரோ அப்படியே போவோம். ஸோ கைஸ் நல்ல ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்பாக தான் இருக்கும் போல். மான்சூனில் கண்டிப்பாக வரணும் மறுபடியும். ஸோ மழை பெய்யும் தான் எதிர்பார்த்து வந்தோம். பட் மழை இல்லைங்க, ஃபுல்லாகவே கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்குது. ப்ரோ வந்து வைப் ஏற்றுறக்காண்டியே நல்ல பாட்டாக போட்டு போயிட்டு இருக்காருங்க. தளபதி வா, கமான். ஸோ கைஸ் பாய் தூரங்களோ இல்லை, அவங்களும் மூச்சு வாங்கிருச்சு. கைஸ் கரடு முரடான பாதையாக தாங்க இருக்குது. நல்ல ஒரு ட்ரெக்கிங் ஷூ எடுத்துகிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். நல்லா இருக்குது ப்ரோ. நம்ம சரபீஸ் ப்ரோ வந்து ஊதுன்னு ஊதிட்டு இருந்தாப்புல ஒரு டைமில். ஸோ வந்து இப்போ அங்கே மூச்சு வாங்கி நடந்து வந்துட்டுருக்காரு பாருங்க. அங்கே நண்பாவா வேற லெவல் அட்வென்ச்சராக இருக்குது. நீங்கள் எதுவும் சொல்ல விரும்புறீங்களா ப்ரோ? கஷ்டமாக தான் இருக்குது, பட் ஆனால் மேலே ஏறினா ஒர்த்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ் அந்த வெற்றிக்குடி, அந்த ஹரஹர மகாதேவா, அதை போய் நாங்கள் கும்பிட்டுட்டு தான் வருவோம். ஒரு நாள் அச்சீவ் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆர்பி மோட்டோ விளாக்ஸ் ஆர்டிஆர் விக்கி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். சர்வீஸோட டெத் போஸ்ட் அடிச்சிருவோம் நினைக்கிறேன். அங்கே ஒரு ப்ரோ உட்காந்துருக்காருலங்க, இவங்க ஆஸ்திரேலியா ஃப்ரெண்ட்ஸ், ஆஸ்திரேலியாலேருந்து வராங்க. Once you go down, yeah. Those 3 bike, yeah. How was the fort, bro? What's that? How was the fort? Oh, it was amazing. Are you going up? Yeah. That's immense. We're from Australia, but my parents Chinese. Yeah. Yeah. What are you guys' names? Yeah, I am Vignesh. Ignis? Raju Pandian is Sarvish. Oh, nice to meet you. Matthew, Dom, and Alvaro. I'm from Spain. You come in Tamil Nadu? What's that? Tamil Nadu. Tamaradi? No. Where is Tamaradi? Where is Tamil Nadu? Nearby 1000 kilometers. 1,000 kilometers. South India. Yours? Yeah, first time. First time in India. It's lit. How was the experience? Oh, fucking awesome. Yeah, it's great. Oh, amazing. Beautiful people like yourself. Amazing food. Thank you. Food very good. Guts copping it a bit, but it's okay. That's all right.
That's good. Good beers. Kingfisher #1. So good. Cricketers, best in the world. Virat Kohli #1. Jasprit Bumrah #1 bowler. I'm all about it. India #1. All I've got to say is Swagate, India. வேர்ல்டு கப் வின் பண்ணிருக்காங்களா அவங்களுக்கு கங்க்ராட் சொல்லியிருக்கோம் நம்ம. ப்ரோஸ் வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க. பாய் சொல்லுங்க ப்ரோஸ். Dhanyavad. Happy journey. Everyone subscribe to Atiariki #1. Thanks to thank bro. Thanks lot. Dhanyavad ji. Yeah, thank. Guys bro வைப் பண்றாரு பாருங்க. நம்ம வைபா போயிட்டு இருக்காங்க bro. அங்க தெரியுது பாருங்க செங்குத்தா. சோ அதை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. சோ எவ்வளவு அற்புதமா இருக்க போகுது என்னன்னு தெரியல. மேல சர்வீஸ் ப்ரோ கம் ஆன் பி சேஃப். ஹேண்ட் பிரேக் போட்டால் நிற்க மாட்டேங்குதாங்க கைஸ். ஸோ ப்ரோ பாருங்கள் வேலை மேலே ஏறி போயின்னு இருக்காரு. போக டிகிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இங்கேருந்து விழுந்தோம் அப்படியே மறக்காதாங்க. ஸோ கைஸ் நாங்கள் ரொம்ப சாதாரணமாக நினச்சி வந்துட்டாங்க, ரொம்ப டேஞ்சரெலாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் போக ரொம்ப செங்குத்தாக போகுது. ப்ரோ சேஃபாங்க ப்ரோ. பாருங்கள் நம்ம குரங்கு நண்பர்களோட அட்டகாசம் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள் மேலே செங்குத்தா 90 டிகிரியில் ஏற போகிறாங்க. வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது. நம்ம நண்பர்கள் குரங்கு வேற லெவலில் கட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ப்ரோ அங்கிட்டு டேஞ்சர் ப்ரோ, இங்கிட்டு தான் சேஃபு ப்ரோ. இங்கிட்டு கஷ்டமாக இருக்குது ப்ரோ. இந்த ஒரு 100 ஸ்டெப்ஸ் தான் ரொம்ப டேஞ்சராக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க இவங்களாம் ஏறி முடிச்சுட்டு வந்துட்டாங்க. ஓய் ஓ குரங்கு அடிக்கிறேன்னு நான் கீழே வந்துருப்பாரு. போ குரங்கு மாதிரி 4 காலை வச்சு ஏற வேண்டியிருக்கு. என்கிட்ட ஒன்றும் இல்லை வராத போ. வாட் அ பியூட்டிஃபுல் ப்ரோ. ஆனால் மழை காலம் வழுக்குள்ள 4 காலில் தான் ஏறி வரணும். கீழே மட்டும் திரும்பி பார்த்தா தான் பயமாக இருக்குது. பட் ஆனால் ஏணியில் ஏறுற மாதிரி ஏணி மட்டும் பார்த்து ஏன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ரோ என்னாச்சு? நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறாவா. நம்ம 90% ரீச் பண்ணிட்டோங்க. இன்னொரு 10% தான். காற்று ஹெவியாக இருக்குங்க. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் விளாக் பண்ணிகிட்ருக்கோம். ஹரிகர் போர்ட் ஃபஸ்ட்டு மோட்டோ விளாகர் டு கம் ஹரிகர் போட்டுங்க. ஸோ நானும் ஆர்பி ப்ரோ தான் வந்துட்டுருக்கோம். முன்னால் போயிட்டுருக்காரு பார்த்தீங்களா ப்ரோ. வாவ் நான் குனிஞ்சு போக வேண்டியது இருக்குது. மேலே முட்டோம் அப்படின்னா கீழே விழுந்துருவோம். மழை காலம்லாம் டவுசரை வந்துருப்பலையே. தளபதி உயிர் முக்கியமா ஃபோன் முக்கியமா? கைஸ் போக ரொம்ப செங்குத்தாக இருக்குங்க. இங்கேருந்து பாருங்கள். ஸோ வர்ற வரைக்கும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா ஏறிடுவோமா எனர்ஜி இருக்குமா அப்படின்ட்டு. பட் ஏறினதுக்கப்புறம் வேற லெவல் ஃபீலிங்காக இருக்குங்க. ஸோ லைஃப்பில் இப்படி தான் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் தாண்டி போய்கினே இருக்கணும். ஹர ஹர மகாதேவா. ப்ரோ என்ன லெஃப்டில் போகிறீங்க திடீர்னு? எஸ் நல்ல ஒரு அனுபவம் தான். இங்கேருந்து பாருங்க பயமாக இருக்கு. இதுக்கு தான் நான் அப்பயே சொன்னேன் எங்கடா கூட்டி போகிறீங்கன்னு. 99% ஏறி வந்துட்டேங்க. மேலே கொடி தெரியுது பார்த்தீங்களா? அதான் கொஞ்சம் டேஞ்சரஸான பாயிண்ட்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ தூரம் ஏறி வந்துட்டாங்க. உச்சிக்கு போகாமல் போனால் என்னங்க அர்த்தம்? ஸோ இங்கே நான் ஏறி காமிக்கிறேன். இங்கேருந்து விழுந்தா இங்கே தான் கிடப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கைஸ் ஹெல்ப் பண்ண நம்மளுக்கு ஹிமானிட்டி பண்ண மகாராஷ்டிரா ப்ரோஸ் வராங்க. பையா ஒன் செகண்ட் ஆஜா தேங்க்ஸ் பையா. ப்ரோ இப்படியே வந்துருங்க ப்ரோ, பொறுமையா ப்ரோ. வாங்க ப்ரோஸ் ஹெல்ப் பண்ணாங்க, தேங்க்ஸ் ப்ரோ. கைஸ் ஃபைனலி நம்ம ஹரிகர் போட்டோட உச்சிக்கு வந்துட்டாங்க. வெற்றி கொடியை நாட்டிட்டோம். கமான் ஒன் செகண்ட் ப்ரோ, கை வைக்கிற மாதிரி இடம். அம்மா ப்ரோ கஷ்டமாக தான் ப்ரோ இருக்குது, படுத்து தான் எந்திரிக்கணும். அப்பா வேறு லெவல் அட்வென்ச்சராக இருந்துச்சு. மாறா நம்ம ஜெவ்ஸ்டண்டா மாறா அப்படின்ற மாதிரி தாங்க. ஹரியர் போட்ட வெற்றிகரமாக முடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கிட்டு இருக்காங்க. ஏறுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இறங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இடம் ரொம்ப டேஞ்சராக இருக்குங்க. இங்கேருந்து பாருங்கள் வண்டி எங்கே நிப்பாட்டிருக்காமே தெரில, அந்தளவுக்கு ஹைட்டாக இருக்குது. ஸோ அப்படியே பொறுமையாக தான் கைஸ் இறங்கி போயிட்டுருக்கோம். ஸோ அடி மேலே அடி வச்சு தான் கைஸ் இறங்கிட்டு இருக்கோம். பொறுமையாக அடங்குற ஆல்ட்டியாக இருக்குமோன் விட மாட்டேங்க, அவ்வளோ சீக்கிரம் விட்டுற மாட்டோம். ஹர ஹர மகாதேவா. கைஸ் எதிரொலிக்குது, செம்ம வைபாக இருக்குங்க. ஹரிகர் போட் ஃபைனலாக இறங்கிட்டு இருக்கோம். அம்மே விழுந்துருப்பாங்க நேரம். ஐயோ ஹரிகர் போட் வாவ், நாசிக் வாவ், மகாராஷ்டிரா வாவ் 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 வாவ்.
ஸோ மேலேருந்து வந்துட்டோம் கைஸ். மொத்தம் 400 மீட்ரு. ஸோ இன்னொரு 350 மீட்ரு இறங்கணும். புகை பிடிக்காது உடல் நலத்திற்கேடு அப்படின்னு எவ்வளோ விளம்பரம் பார்த்தாலும் அந்த மாதிரி 2K கிட்ஸ் திருந்த மாட்டாங்க. கிழிச்ச நீ பண்ண இதெல்லாம் இருக்குது வீடியோவில் மாட்டிக்கிட்ட. இங்கேருந்து ஏறி அப்படியே இதுக்குள்ளே போய் அப்புறம் மேலே ஏறணும். செம்ம வேறு லெவல் ஃபீலிங்காக இருக்குங்க கைஸ். நம்ம ட்ரெக்கிங் வந்ததுலேருந்து ஒரு உயிரினத்தை கூட பார்க்கலான்னு கேள்விப்பட்டோம். ஆனால் இது என்னன்னே தெரியலங்க. ஊர்ந்து பொறுமையாக போயிட்டுருக்கு. பாம்பா என்ன தெரியல. ஸோ கைஸ் அங்கேருந்து கீழே இறங்கி வந்தாச்சு. எவ்வளோ பெரிய சாதனை பண்ண மாதிரி ஃபீலிங்காக இருக்குங்க. இப்போ இங்கேருந்து பார்த்தா பயமாக இருக்குது. இங்கே சொன்னாங்க நீங்கள் எவ்வளோ வேகமாக ஏறினாலும் 4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும் அப்படின்ட்டு. பட் ஆனால் நாங்கள் 3 மணி நேரம் 20 நிமிஷத்தில் ஏறி வந்துட்டாங்க. மிகப்பெரிய சாதனை தான். ஸோ நம்மளோட ஃபிட்னஸ் லெவல் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கலாம் அந்த மலைக்கு ஏறிட்டு இறங்கினா. ஸோ மூச்சு வாங்குதுங்க. ஸோ வந்து டோட்டலாக வந்து 4 கிலோமீ 3 6 கிலோமீட்டர் வருது. செம்ம அட்வென்ச்சர் ட்ரிப்புங்க. ஸோ மான்சூனில் நெக்ஸ்ட் டைம் வரோம், கண்டிப்பாக வரோம், விளாக் பண்ணுறோம். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.